ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிசி ஜூஸ் இதை வந்து குடிக்கிறதுனால நம்ம உடம்புல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தற்போது வந்து மக்களிடையே இயற்கையான முறையில் உடலை சுத்தம் செய்யும் செயல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டது. தினமும் வந்து காலையில் எழுந்ததுமே வந்து நாம் குடிக்கக்கூடிய இயற்கை பானம் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளிப்பதோடு மட்டும் இல்லாமல் நாம் முழுவதுமே வந்து உற்சாகமாக இருக்கிறதுக்கு நமக்கு உதவுகிறது. அந்த வகையில் காலையில் எழுந்ததுமே வந்து குடிக்கிறதுக்கு ஏற்ற மிகவும் சிறப்பான ஒரு பானம் தான் இந்த ஏபிசி டிடாக்ஸ் பானம். அது என்ன ஏபிசி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஏபிசி பானம் அப்படிங்கிறது வந்து ஆப்பிள், பீட்ரூட் மற்றும் கேரட் இந்த மூன்றுமே வைத்து தான் தயாரிக்கக்கூடிய பானம் தான் இந்த ஏபிசி பானம். இந்த மூன்று பொருட்களும் வந்து பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருக்கிறதுனால இது உடலை சுத்தப்படுத்தவும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள காலையிலே இதை நம்ம குடிக்கும்போது நமக்கு ஒரு சிறந்த ஒரு தேர்வாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்து நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த ஏபிசி டிடாக்ஸ் டயட் என்பது வந்து உடலை ஒரு புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்வதற்கான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்கிறாங்க. இது ஒருவரை பொறுத்து 1 முதல் 3 நாட்கள் வரை இதை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஒருவரது உடலில் வந்து இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்ற 4 முக்கிய வழிகள் இருக்கின்றன. கல்லீரல் கொழுப்பில் கரையக்கூடிய நச்சுகளை நீக்கும், சிறுநீரகம் நீரில் கரையக்கூடிய நச்சுகளை நீக்கும், குடல் செரிக்கப்படாத நச்சுக்களை அகற்றும் மற்றும் தோல் வளர்ச்சிதை மாற்ற நச்சுக்களை அகற்றும். ஏபிசி டிடாக்ஸ் பானம் வந்து இந்த அனைத்து உறுப்புகளின் மூலமும் உடலில் உள்ள அனைத்து நச்சுக்களையும் வெளியேற்ற உதவுகிறது. இந்த ஏபிசி டிடாக்ஸ் பானத்தின் நன்மைகளையும் அந்த பானத்தை வந்து நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதற்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆப்பிள் 1 எடுத்துக்கோங்க, சிறிய அளவிலான கேரட் 2 எடுத்துக்கலாம், மிகச்சிறிய அளவிலான பீட்ரூட் வந்து 1 எடுத்துக்கலாம், எலுமிச்சை சாறு ஒரு சிறிதளவு இருந்தால் போதும். தினமும் வந்து நம்ம ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே மருத்துவர் சொல்ல வேண்டிய விஷயம் அவசியம் நமக்கு இருக்காது. இது உண்மைதான். ஆனால் இந்த ஆப்பிளில் பல்வேறு முக்கிய சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த விட்டமின்களான ஏ, B1, B2, B6, C, E மற்றும் K, ஃபோலைட், நியாசின், ஜிங்க், காப்பர், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை இருக்கின்றன. அதோடு இந்த ஆப்பிளில் காணப்படக்கூடிய டயட்ரி நார்ச்சத்துக்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம் மற்றும் நரம்பு மண்டலத்தை மேம்படுத்த உதவுகின்றது. விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக வந்து இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால ஃப்ரீ ரேடிக்கல்களின் இருந்து உடலில் உள்ள செல்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பீட்ரூட் வந்து இதயத்திற்கு மிகவுமே நல்லது தான். இது வந்து விட்டமின்கள் வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ, சி, பி காம்ப்ளெக்ஸ், இரும்புச்சத்து, பொட்டாசியம், மக்னீசியம் மற்றும் காப்பர் போன்ற ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. இதில் வந்து லைகோஃபைன் மற்றும் அந்தோயசின்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகமாக இருக்கிறது. அதுதான் வந்து இந்த காய்கறிக்கு பிங்க் ஊதா நிறத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதோடு வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தவும் கெட்ட கொலஸ்ட்ராலின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் நமக்கு உதவுகிறது. முக்கியமாக வந்து இந்த பீட்ரூட்டில் பீட்டாலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலர்ஜி எதிர்ப்பொருள் இருக்கிறது. இது வந்து கல்லீரலுக்கு ஒரு பாதுகாப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால இது வந்து உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை எதிர்த்து போராடி அதிகப்படியான உடல் எடையை குறைக்க உதவுகிறது. கேரட்டில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, B1, B2, B3, B6, C, E மற்றும் வந்து K. இந்த இதர சத்துக்களான நியாசின், ஃபோலைட், ஃபேண்டோதெனிக் அமிலம், கனிமச்சத்துக்களான பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், மக்னீசியம் மற்றும் செலீனியம் இது எல்லாமே நிறைந்திருக்கிறது. முக்கியமாக கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கிறது. இது வந்து கண்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தக்கூடியதும் ஒன்று. இதை வந்து எப்படி ஜூஸ் மாதிரி நம்ம பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பொருட்களையுமே நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதில் வந்து தோலை எல்லாமே நீக்கிட்டு சிறு துண்டுகளாக நம்ம வெட்டி வச்சுக்கலாம். அப்புறமா வந்து நம்ம இந்த ஜூஸரில் இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வடிகட்டி நாம் பயன்படுத்திக்கலாம். இறுதியில் வந்து கொஞ்சமாக வந்து எலுமிச்சை சாறு நம்ம கலந்து சர்க்கரை எதுவும் சேர்க்காமலே நாம் குடிக்கலாம். கண்டிப்பாக வந்து இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா ஆப்பிள்லேயும்
பீட்ரூட்லேயும் சரி, கேரட்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து இனிப்புகள் இருக்கும். அதனால் நம்ம இனிப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்காது. இந்த ஜூஸ் வந்து நம்ம குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸில் லுடின், பீட்டா கரோட்டின், ஆல்ஃபா போன்றவை இருக்கிறதுனால இதயத்தை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. அதோடு இந்த ஜூஸில் ஆப்பிள் இருக்கிறதுனால இது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து பல்வேறு நோய்கள்லேருந்து நம்ம இதயத்தை பாதுகாக்க பயன்படுகிறது. முக்கியமாக வந்து இந்த ஜூஸில் அதிக அளவிலான கரோட்டினாய்டுகள் கொலஸ்ட்ரால் அளவை சீராக பராமரிக்க உதவுகிறது. அது மட்டும் இல்லாமல் அழகான இளமையான சருமத்தை பெறதுக்கும் இந்த ஜூஸ் வந்து நமக்கு பயன்படுகிறது. இந்த ஏபிசி டிடாக்ஸ் பானத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சரும பிரச்சனைகளான பருக்கள், கரும்புள்ளிகள், கருமையான திட்டுக்கள் போன்றவற்றிலிருந்து நம்ம சருமத்தை பாதுகாக்கிறது. சருமத்திற்கு பொலிவான தோற்றத்தையும் கொடுக்கிறது. இந்த ஜூஸில் வந்து ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நரம்பு இணைப்புகளை மேம்படுத்துவதோடு எதற்கும் பதில் காணும் திறனை வேகமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் வந்து மூளைக்கு வந்து ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கிறது. கண்களுக்குமே வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வந்து லேப்டாப், கம்ப்யூட்டர், மொபைல், டிவி இந்த மாதிரியெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த ஜூஸை நம்ம டெய்லியுமே குடிக்கலாம். இதனால் வந்து நம் கண் வறட்சி, கண்கள் சோர்வடைவது இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் அதிகப்படுத்துகிறது. நம்ம வந்து எடை இழக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதை தாராளமாக குடிக்கலாம். இன்னும் நிறைய நன்மைகள் இந்த ஜூஸில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.